அது ஒன்றும் இல்லை, பாப்பா கொஞ்சம் பதவிட்டாங்க, வேற எதுவும் இல்லை. உருகழி நூல் குறித்து நான் பேசுறேன், அவ்வளோ. குழப்பம் வேணாம், அவரை சொல்லிட்டு நான் வரேன்னு குழப்பம் வேணாம். ஓகே, நான் வந்து ஏன் இந்த தொகுப்புக்கு பேச எடுத்துக்கிட்டேன்னா, அது டிராஃப்டா வரப்பிலேருந்து வந்து நானும் அதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த நூல் வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்து இப்போ புக்காக வர வரைக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த உரிமையில் பேசலான்னு ஒன்று. இன்னொன்று, யாழ் என்கிட்ட வந்து கவிதை குறித்து உரையாடுவார், ஆனால் கம்மியாக உரையாடுறாரு, அந்த ஒரு வருத்தம் உண்டு. இன்னும் நிறைய ஒரு உரையாடலாம். அதே மாதிரி கவிதைகளும் அவர் நிறைய எழுதலாம், ரொம்ப கால இடைவெளியில் எடுத்துக்கிறாரு. அதுதான் சிக்கல். என்கிட்ட அப்படி பண்ணக்கூடாது, கவிதைன்னு வந்துட்டா பேசணும். இதுல வந்து ஒரு சித்திரம் இங்க வந்து சொல்லப்படுவது சுயம்புலிங்கத்துக்கு அப்புறம் வந்து அடிப்படையில் பார்த்தா சுயம்புலிங்கத்தையே இங்க வந்து யாரும் பெருசா வந்து இப்ப நிறைய சொல்லக்கூடிய போராடுற வர்க்கத்துக்கு இல்ல பாட்டாளி வர்க்கத்துக்கான கவிஞரா அவரை யாருமே அட்ரஸ் பண்ணல. அவங்க சொல்லக்கூடிய வர்க்கத்தை பாடுற கவிஞர்கள் அவங்க சொல்ற லிஸ்ட் யாரும் கவிதைகள் எழுதின மாதிரி தெரியல. அது எல்லாமே வெறும் பிரச்சார இதா இருக்கு. அடிப்படையில உழைக்கும் மக்களுக்காக அவங்களோட வாழ்வியல் சித்திரங்களை சுயம்புலிங்கம் எழுதியிருக்காரு, அதை யாரும் இங்க அட்ரஸ் பண்ணல. அசலான கம்யூனிச கவிஞர்னா தமிழ்ல வந்து சுயம்புலிங்கம் தான், அதை யாருமே அட்ரஸ் இல்லை. யாழியோட உலகம் வந்து கவிஞர் யாழியோட உலகம் சுயம்புலிங்கத்துக்கு அடுத்து வரதான் நினைக்கிறேன். அவரோட பாடுபொருள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இந்த எளியன வியத்தல்னு இருக்குல்ல, ஒரு விவசாய நிலம் வறண்டு போகிறது, ஒரு சிறுமி கண்ணீரோடு நிற்கிறது, இல்லை பால் இல்லை என் பிள்ளைக்கு எப்படி பால் கொடுக்குறாமா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதை இப்போ இருக்க சமகாலத்தில் அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு. வேற தளத்தில் அரசியல் கவிதைகள் வெவ்வேறு விதமாக எழுதப்படுது. ஒரு அரசியல் ரீதியாக எழுதப்படுற இடத்துல பொதுவாக சமூகத்தோட எல்லா இதையும் எழுதுறது வந்து அவர் தான் எழுதுறாரு. அவரோட 2 கவிதையை மட்டும் நான் வாசிச்சுட்டு இந்த இதை முடிச்சுக்கிறேன். இப்ப சில இடம் வந்து அவர் எடிட் பண்ணா நல்லா வரும்னு சொல்லி அந்த கவிதை மட்டும். அரூபத்தின் சிலை அடிமுடி தொடாவண்ணம் வளர்ந்த அவதாரத்தின் கதையை கதைத்துக் கொண்டிருந்தவனால் அதன் பிரதாபங்களை சொல்லும் போது ஒளிர்ந்தது அவன் முகம். அண்ணாந்து பார்த்து பின் கீழ் நோக்கும் சிறுமியின் விழிகளில் வியப்பேதும் இல்லை. ஆகாயத்திற்குள் தலையையும் பூமிக்குள் கால்களையும் புதைத்து அரூபத்தின் சிலையை நிறுவிய சிறுமி கேள்வி ஒன்றை தொங்க விடுகிறாள். விழி சுருக்கி விரித்து பார்த்தவர்கள் ஒன்றும் தெரியவில்லை என்று கடக்கிறார்கள். இது வந்து எது குறித்த கவிதைன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆக்சுவலா அது பட்டினி குறித்த கவிதை. இது எந்த இடத்துல வருங்கிறத வந்து நீங்க தொகுப்புல தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. முதல் வருஷம். ரெண்டாவது வந்து இன்னும் ஒரே கவிதை இதோட முடிச்சுக்கிறேன். நாவல் பழம் பத்தி ஒரு பிரமாதமான ஒரு கவிதை இந்த தொகுப்புல எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை வந்து நாவல் பழம்னு ஒரு கவிதை இருக்கு. நாவல் பழம் எத்தனை ஆதூரமானவை, அதன் நிறத்தை எதனோடும் ஒப்பிட இயலாது. இறை எடுக்க இயலா விலங்கின் எலும்பை போர்த்திய தோளாய் கொட்டையின் மேல் இருக்கும் அதன் சதை. வாயில் அதக்கி உருட்ட சுவையின் தடம் நாவில் நீர்வண்ண ஓவியமாக்கும். சுட்ட பழம் என்றும் தொன்மை கொண்டிருந்தாலும் நீரிழிவின் பிடியில் சிக்குண்டுறவரின் விழிகள் இருக்கும் இடத்தில் இப்போது நாவல் பழங்கள் இருக்கின்றன. இது போல பல கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்கின்றன. வாசியுங்கள், எல்லோரும் கவிதை குறித்து உரையாடுங்கள். இன்னும் மேலும் பல கவிதைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நன்றி. உங்களுக்கும் நன்றி. ஓகே, அதையும் சொல்லிடுவோம். மறுபடியும் அடுத்த ரோல் அதான். விழா வந்து எதிர்பார்த்த நேரத்தோட கொஞ்சம் கூடவே இருந்தாலும் 5 எழுத்தாளர்களுக்கும் வந்திருந்து அமர்ந்திருந்து தற்காலிகமா வந்துட்டு போன எல்லா கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கும் உயிர்மை பதிப்பகத்தின் சார்பாக நன்றிகள். அவருக்கு நன்றி சொல்றதுங்கிறது ஸ்டால்ல வாசகர்களை விட்டு இங்க இந்த கொடுமையான ஸ்பீச்சை கேட்க வந்ததுக்காக அவர் தான் உயிர்மை. ஆனாலும் எங்களோட கடமை, எங்களோட தொகுப்புக்காக வந்து எங்களுக்காக வக்காலத்து வாங்கியதற்கும் நன்றி. நன்றி சார், லவ் யூ. அவ்வளவுதான், முடிஞ்சு, எல்லாம் போகலாம், பாய். இல்ல அடுத்த வாட்டி ஒழுங்கு சார். நன்றி, கிளம்பலாம், எல்லாம் கிளம்பலாம், பாய்.